வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம பொதுவா திருமண பரிகாரம், திருமணம் தடை மாற, நல்ல வரன் அமைய, நல்ல மணவாளன் அமைய, நல்ல மணவாட்டி அமைய, நமக்கு நம்ம ஜாதகத்துல எப்பவுமே இந்த திருமண ஸ்தானங்கிறது 2ஆம் பாவம் 7ஆம் பாவத்தையும் வச்சுதான் சொல்றது. அப்போ அந்த திருமண பாவத்தை இயக்க நமக்கு என்ன வேணும்? அப்போ எந்த நேரத்துல நம்ம சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம திருமண பாவத்துக்கு 2ஆம் பாவகம் அப்படிங்கிறதுக்கு 5ஆம் பாவத்தையும், 5ஆம் பாவகத்துக்கு 9ஆம் பாவகத்தையும், 9ஆம் பாவகத்துக்கு 11ஆம் பாவகத்தையும் தான் நம்ம பார்த்து பரிகாரம் செய்யணும். அப்போ நம்ம அந்த திருமண பரிகாரம் செய்யும் பொழுது நமக்கு 2ஆம் பாவகம் 7ஆம் பாவம் ஜெயிக்கிறதுக்கு 5ஆம் பாவகத்தில் அதாவது பூர்வ புண்ணிய பலன் இருக்கிறதா, பூர்வ புண்ணியம் நமக்கு கை கொடுக்கிறதான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த பூர்வ புண்ணியம் கை கொடுக்கும் போது நமக்கு பாக்கியம் வேலை செய்கிறதான்னு பார்த்துக்கணும். இந்த பாக்கியம் வேலை செய்யும் போது அதுக்குண்டான யோகம் இருக்குதான்னு பார்த்துட்டு அந்த நாள்ல திருமண பரிகாரம் செய்தால் நமக்கு அந்த பரிகாரம் முழு பலன் தரும். அப்போ திருமண தடை அகல நமக்கு நல்ல வழிகள் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு அதுக்குண்டான முயற்சிகள் செய்யக்கூடிய அமைப்பையும் அது நமக்கு ஏற்படுத்தி தரும். அப்போ நம்ம திருமண தடைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் எப்படி செய்யணும்? 5ஆம் பாவகமும் 9ஆம் பாவகமும் 11ஆம் பாவமும் நமக்கு சிறப்பாக உள்ள நாட்களில், இல்லையா அந்த நட்சத்திரம் வரும் நாட்களில், இல்லையா அந்த நட்சத்திரத்தில் நமக்கு 2ஆம் பாவாதிபதியோ 7ஆம் பாவாதிபதியோ சாரம் பெற்று நிற்கும் நாட்களில் நாம் திருமண பரிகாரம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது திருமணத்தில் வெற்றி கிடைக்கும். இதேபோல் ஒவ்வொரு விஷயத்திற்கும், ஒவ்வொரு காரியத்திற்கும் பரிகாரங்கள் நம்ம எந்தெந்த அன்னைக்கு பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், எந்த மாதிரி செயல்படுத்தணுங்கிறது நம்ம ஜாதகத்துல இருக்கு. அந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு இறையருளால நம்மளுடைய தொடர்பு ஏற்பட்டால் கண்டிப்பாலும் உங்களுடைய ஜாதகம் பார்த்து உங்களுக்கும் அந்த தடைகள் அந்தந்த தடைகள் நீங்கும் தினங்களிலோ, மாதங்களிலோ, நட்சத்திரங்களிலோ பரிகாரம் செய்யும் வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும். வணக்கம். வாழ்க வளமுடன்.